ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/9/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 18/1/2006. ஸோ 18ஆம் முரளி. பிரம்மா பாபா சரீரம் விட்ட நாள். ஸோ கரெக்டாக 20 வருஷம் முன்னாடி 2006 வந்த முரளி இது. தலைப்பு: இப்போ உங்களை அனைத்திலிருந்தும் விடுவித்து, அதாவது அனைத்திலிருந்தும் நீங்கள் முக்தி அடைந்து மாஸ்டர் முக்தி வள்ளலாகி எல்லோருக்கும் முக்தி கொடுப்பதற்கு கருவியாகுங்கள், நிமித்தமாகுங்கள். இன்றைக்கி அன்பு கடல் பாப்தாதா எல்லா அன்பான குழந்தைங்களையும் பார்க்குறார். 2 விதமான குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். ஒன்று அன்பில் மூழ்கிய குழந்தைங்க, இன்னொன்று அன்பான குழந்தைங்க. 2 பேரும் அன்பானவர்கள் தான், ஆனால் ஒருத்தர் அன்பிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. ஸோ 2 பேருடைய அன்பின் அலையும் பாபா கிட்ட அமிர்த வேலைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையுடைய மனசில் இருந்தும் தானாகவே ஒரு பாட்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அது என்ன பாட்டு? மேரா பாபா. இந்த பாட்டு தான். ஸோ அதனால் பாபாவுடைய இதயத்துலேயும் இதே பாட்டு தான் ஒலிக்குது. என்னது? மேரா பச்சே, என்னோட குழந்தைகளே. குழந்தைங்க மனசில் என்னோட பாபா அப்படின்ற பாட்டு ஒலிக்குது. பாபா மனசில் என்னோட குழந்தைன்ற பாட்டு ஒலிக்குது. ஏன்னா பாப்தாதாவுக்கே தலை கிரீடம் குழந்தைங்க. இன்றைக்கி பிரம்மா பாபா அவ்யக்தமான நாள், ஜனவரி 18. ஸோ அதனால் எல்லார் மனதிலையுமே அன்பின் அலை அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பாபாவை அதிகமாக நினைப்பாங்க. எல்லா சென்டர்லையும் 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்து, அல்லது குறைஞ்சது ஒரு 18 நாள் முன்னாடியிலிருந்தாவது அந்த பட்டி பண்ணுவாங்க. அகண்ட யோகா, தொடர்ந்து யோகத்திலே இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அன்பும் அதிகமாகும்னு நேற்றும் பாபா முரளியில் சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லாரும் மனசுலேயும் அன்பின் அலை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பௌர்ணமி அப்போ கடல் அலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இங்கே அன்பின் அலை அதிகமாக இருக்குது. நிறைய குழந்தைங்களுடைய அன்புன்ற முத்துக்களை மாலைகளாக பாப்தாதாவுடைய கழுத்தில் விழுந்த வண்ணம் இருக்குது. ஸோ பாபா குழந்தைங்களுடைய அன்பை முத்தோடு ஒப்பிடுறார். ஸோ அன்புன்ற முத்து மாலை பாபா கழுத்தில் விழுதான். அதே மாதிரி பாபா கூட தன்னுடைய அன்புன்ற கரங்களை குழந்தைங்களுக்கு மாலையாக அணிவிக்கிறார். அது குழந்தைங்களை வாரி அணைக்கிறார் மாலையாக. எல்லையற்ற பாப்தாதாவுடைய மாபெரும் கரங்களுக்குள் குழந்தைங்க எல்லாரும் அடங்கி இருக்கிறாங்க அந்த அன்பில். இன்றைக்கி எல்லோருமே விசேஷமாக அன்புன்ற விமானத்தில் வந்திருக்கிறீங்க இல்லையா? பாபா எப்போவுமே அன்புன்ற விமானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ரொம்ப தூரத்தில் இருந்து கூட மனம்ன்ற விமானத்தில் அவ்யக்த ஒளி உடலில் ஃபரிஸ்தா ரூபத்தில் வந்திருக்கிறீங்க இல்லையா? பாபா யாரோ சொல்கிறார், சூக்ஷ்ம வதனவாசிகள், அட்வான்ஸ் பார்ட்டிகள், இது இல்லாமல் மற்ற குழந்தைங்க, தூரத்தில் வர முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் அன்புன்ற விமானம் பிடிச்சிட்டு அங்கே வந்தாச்சு. ஒளி ரூபத்தில், ஃபரிஸ்தா ரூபத்தில் பாபா முன்னாடி வந்துட்டோம். குழந்தைங்க எல்லோருக்குமே பாப்தாதா இன்று நினைவு நாள் மற்றும் சக்தி வாய்ந்த நாளுக்கான
பல மடங்கு நினைவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா. இது சக்தி நாள், சக்திசாலியான நாள்ன்னுவாங்க. அட்டாரா 18 அன்றைக்கி ஒரு நாள் பண்ணுற நினைவு ஒரு வருடம் முழுவதும் நினைவு பண்ணி எடுக்கிற பலனை எடுக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்லுவார். அதனால தான் அது சக்திசாலியான நாள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த நாள் எவ்வளவு நினைவுகளை கொடுக்குது. ஒவ்வொரு நினைவும் நொடியில் சக்திசாலியாக மாற்றிடும் உங்களை. ஸோ எவ்வளவு நினைவுகள் கொடுக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு ஒரு நொடியில் உங்களுக்கு ஞாபகம் வருது தானே. ஏன்னா அந்த நினைவு வந்த உடனே, உங்கள் எதிரில் வந்த உடனே சக்தியின் பெருமிதம் போதையாக ஏறுது இல்லையா. நான் யார் அப்படிங்கிற அந்த போதை ஏறுது. ஏன்னா பிரம்மா பாபா அவருடைய சக்தியை நமக்கு உயில் எழுதி கொடுத்த நாள் அது. அப்போ அதனால் நமக்கு அந்த சக்தி கிடைச்சிடுச்சுன்ற அந்த போதை ஏறுது. முதன்மையான நினைவு இருக்குதா? நீங்கள் என்னைக்கு பாபாவுடைய குழந்தை ஆனீங்களோ அப்போ பாபா உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்தினார்? ஏன்னா முந்தைய கல்பத்தில் இருந்தே பாக்கியசாலி ஆத்மாக்களாகிய நீங்கள் முந்தைய கல்பத்திலும் இதே மாதிரி பாக்கியசாலியாக இருந்தீங்க. இந்த முதல் நினைவுனால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு நினச்சி பாருங்க. ஆத்மா அபிமான் முதல்ல நம்மளை ஆத்மான்னு நினைவுபடுத்துகிறார் இல்லையா. அடுத்தது பரமாத்மாவுடைய குழந்தைன்னு ஞாபகப்படுத்துகிறார். அப்படி ஆத்மா அபிமானியாக ஆனதுனால ஆத்மாவுடைய அப்பாவை தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மா தந்தையின் அன்பின் பெருமிதம் போதையாக ஏறிச்சா? ஏன் போதை ஏறியது இல்லையா? கடவுளை கண்டுபிடிச்சிட்டோன்ற அந்த போதை ஏறியது. உள்ளத்திலிருந்து முதல்ல வெளிப்பட்ட அன்பான வார்த்தை என்ன? மேரா மீட்டா பாபா, என்னுடைய இனிமையான அப்பா அப்படிங்கிற வார்த்தை தான் முதல்ல உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஸோ அது பாபாவுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த பொன்னான சப்தம்ன்றார். ஏன்னா லௌகீகத்தில் கூட குழந்தை அப்பா அம்மானு கூப்பிட்றதுனால அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் பாபாவுக்கும் அந்த வார்த்தை எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தா பொன்னான சத்தம் அதுன்னு சொல்கிறார். அது உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டவுடன் என்ன போதை ஏறிச்சு. பரமாத்மாவுடைய பிராப்திகள் எல்லாமே மேரா பாபா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறீங்க இல்லை, என்னோடய அப்பான்னு ஏற்றுக்கிறீங்க. அதனால் அது எல்லாமே உங்களுடைய பிராப்திகளாக ஆயிடுச்சு. அனுபவமாக இருக்குது தானே உங்களுக்கு. ஸோ எப்போ நீங்கள் என்னோட அப்பான்னு சொன்னீங்களோ அப்போவே பாபாவுடைய பிராப்திகள் எல்லாம் உங்களுடைய பிராப்திகள் ஆயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துட்டார். அப்பான்னு சொன்னோன்னே அப்பாவோட சொத்து குழந்தைக்கு தானே. மேரா இல்லையா சொர்க்கத்தையே கொடுக்குறார். அப்போ இங்கே எதுக்காகவும் அடிச்சுக்கிறது அறியாமை. இங்கே அடிச்சிக்கும் போது அப்பா கொடுத்த அந்த சொத்தை இழக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா. இங்கே எதை இழந்தாலும் நாம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் தான் அங்கே ஆஸ்தி கிடைக்கும். இங்கே எதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டாலும் ஃபெயில் ஆகுறீங்கன்னு பாபா சொன்னார் 2 நாள் முன்னாடி. மேரா பாபா அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பிராப்திகள் உங்களுடையதாக ஆச்சு பாருங்கள். எங்கே பிராப்திகள் இருக்குதோ அங்கே நீங்கள் நினைவு செய்ய வேண்டியதே கிடையாது. கரெக்டு தானே. எங்கே பிராப்தி அல்லது லாபம் இருக்குதோ தானாகவே அதை பற்றி தான் உங்கள் மனம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் இல்லையா.
அதனால் நீங்கள் நினைவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. சுலபமாக தானாகவே அந்த நினைவு வந்தபடி இருக்கும். ஏன்னா இப்போ அது உங்களுடையதாகிடுச்சு. பாபாவுடைய பொக்கிஷம் இப்போ என்னோட பொக்கிஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பாருங்களேன், பக்தியில் கூட சிவன் கைலாயத்தில் இருக்கிறாரு, மலையில் இருக்கிறாரு. அப்போ பார்வதியை மலைமகள்னுவாங்க இல்லையா? அவர் தான் மலையில் இருக்கிறார். அப்போ இவங்க அவருடைய மனைவி ஆன உடனே இவங்களும் மலைமகள் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பாபாவுடையது அத்தனையும் எப்போ நம்ம பாபாவுடைய பத்தினி ஆகிறோமோ அல்லது குழந்தை ஆகிறோமோ அப்போவே அவருடையது அத்தனையும் நம்முடையதாக ஆகிடுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய பொக்கிஷம் என்னுடைய பொக்கிஷம் ஆகிடுச்சு. அப்போ என்னுடையதை நினைவு செய்ய வேண்டியது இல்லையா? அது இயல்பாகவே ஞாபகம் இருக்கும் தானே. அதனால தானே சொத்து பிரச்சனை. அவங்க யாரும் என்னுடையதுன்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடையதை அபகரிக்கிறாங்கன்னொடனே டென்ஷன் ஆகுது. அப்போ அது என்னதுன்றது தானாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ பாபா என்னுடையதாகிட்டார் இல்லையா? அப்போ அவருடைய சக்திகள் எல்லாம் என்னுடையது ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அதேமாதிரி இயல்பாக அது ஞாபகம் இருக்கணும் தானே. தேவைப்படும்போது தானாகவே அது காரியத்துக்கு வரணும் தானே. ஏன்னா என்னுடையதுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்கிறதே கஷ்டம். நினைக்கிறது கிடையாது. நினைக்கிறது கஷ்டம் கிடையாது, மறக்கிறது தான் கஷ்டம். உதாரணத்துக்கு இந்த தேகம் என்னதுன்னு நினைக்கிறீங்க, என்னைக்காவது அதை மறக்கிறீங்களா? அனுபவம் இருக்குதில்ல, அது என்னோட தேகம்ன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அதை மறக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னுடையது உங்களுடையது இல்லையா? அதனால் அதை மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் எனதுன்ற உணர்வு எங்கே இருக்குதோ அல்லது எதன் மீது இருக்குதோ கண்டிப்பாக அதோடைய நினைவு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நினைவு ஈஸியாக இருக்குது. அந்த சக்திகள் எல்லாம் உங்களுடையதாகிடுச்சு. நினைவு இருக்குது. நினைவு இருந்தாலே என்ன பண்ணிடும்? அது உங்களை சக்திசாலியான ஆத்மாவாக மாற்றிடும். ஏன்னா பாபா கொடுக்கறது எல்லாமே நினைக்க நினைக்க உங்களுக்கு சக்திசாலியாக மாறிடும். சக்திசாலியாக மாறிடுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்கே இருக்குது? ஒரே ஒரு வார்த்தை தான், என்னோட பாபான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். பாக்கியத்தை வழங்கும் வள்ளல், அழியாத பொக்கிஷத்தின் தலைவன் சிவபாபா, அவரையே எனதுன்னு ஆக்கிட்டீங்க நீங்கள். பாக்கியத்தின் வள்ளலையே உங்களுடையவராக, அழியாத பொக்கிஷத்தின் தலைவனையே உங்களுடையவராக ஆக்கிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஆச்சரியம் செய்யக்கூடிய குழந்தைகள் தானே நீங்கள். பரமாத்மாவுடைய பராமரிப்பிற்கே அதிகாரி ஆகிட்டீங்க இல்லையா? கடவுள் என்னை பராமரிக்கணும், அது என்னுடைய உரிமை. அவருடைய பராமரிப்பில் நான் வளரணுன்றது என்னுடைய உரிமை, அதிகாரம். ஸோ அதுதான் பரமாத்மாவுடைய பராமரிப்புக்கே அதிகாரி ஆகிட்டீங்க. ஒரே ஒரு முறை தான் முழு கல்பத்திலையும் பரமாத்மாவுடைய பாலனை கிடைக்குது. அதுவும் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கல. எவ்வளோ பெரிய விஷயம் இது இல்லையா? மற்றபடி ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஆத்மாக்களுடைய பாலனை கிடைக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் சொர்க்கத்தில் தேவாத்மாக்களின் பாலனை கிடைக்கும். ஆனால் பரமாத்மாவுடைய பாலனை இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் கிடைக்கிது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? ஸோ அதை நினைத்தாலே உங்களுக்கு ஆனந்தமும் சக்தியும் நிரம்பும். ஏன்னா இன்றைக்கி உலகம் மோசமாக ஆகும் பொழுது
ஒருவேளை பாபா கிடைக்கலனா நம்மளும் அதே மாதிரி குப்பையில் தானே இருந்திருப்போம். இப்போ பாபா நம்மளை எப்படி காப்பாற்றி இருக்கிற நினச்சாலே நமக்கு அன்பு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வரணும். இன்றைக்கி நினைவு மற்றும் சக்தி வாய்ந்த நன்னாளில் ஜனவரி 18 பாபாவுடைய நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள். இந்த நாளில் பரமாத்மாவுடைய பாலனை எனக்கு கிடைக்குதுன்ற அந்த பெருமிதமும் அல்லது கர்வமும் குஷியும் சகஜமாகவே உங்களுக்கு ஞாபகம் வருது தானே? ஏன்னா இன்றைய வாயு மண்டலம் சகஜ நினைவை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இன்றைக்கி சகஜ யோகி ஆனீங்களா? சகஜ யோகின்னு என்ன அர்த்தம்? ஈஸியாக பாபா நினைவில் இருக்கிறது. அல்லது இன்னும் நினைவில் இருக்கிறதுக்கு சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறீங்களா மாயையோட? ஏன்னா இந்த வாயுமண்டலமே அவ்வளோ சக்திசாலியாக இருக்கும். அன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் பாபாவை வேறு நினச்சிட்டு இருப்பாங்க. இருக்கிறதும் மதுபனில். அப்படி இருந்தும் நினைக்கிறது கஷ்டமாக இருக்குதான்னு கேட்குறார். அப்படி கஷ்டமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவ்வளோ பலகீனமாக இருக்கிறோன்னு அர்த்தம். இன்றைய நாளை அன்பு நிறைந்த நன்னாள்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிற இந்த விஷயம்தான் பக்தி மார்க்கத்தில் கூட இன்றைய நாளை பிள்ளையார் சதுர்த்தி என்று கொண்டாடுவார்கள், சரஸ்வதி பூஜை என்று கொண்டாடுவார்கள். அப்படியெல்லாம் புராண கதையில் இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறது இந்த நாள் அன்பு நிறைந்த நன்னாளாக அழைக்கப்படுன்றார். இந்த அன்பு உங்களுடைய கடின உழைப்பையே அகற்றிடும். எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றக்கூடியது அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நிரம்பிய நாள் இது. இப்போ எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாகவே அனுபவமாகாது, லேசாக தான் அனுபவமாகும். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லோருமே விசேஷமாக சகஜ யோகி ஆனீங்களா அல்லது கஷ்டப்பட்டு யோகி ஆனீங்களா? இன்றைக்கி யாருக்கெல்லாம் யோகா பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு கை உயர்த்துங்க பார்க்கலாம். யாருமே கை உயர்த்தலை. ஸோ இப்போ யாருக்குமே கஷ்டமாக இல்லையா? எல்லோரும் சகஜ யோகி ஆகிட்டீங்களா? நல்லது. சரி, சகஜ யோகியாக இருந்தவங்க கையை உயர்த்துங்க. ஏன்னா கஷ்டமாக இருந்தது யாருக்குன்னு கேட்டால் யாரும் கை உயர்த்தலை. சரி, யாருக்கெல்லாம் ஈஸியாக நினைவு இருந்துச்சு கையை உயர்த்தினோடனே எல்லாரும் கை உயர்த்துறாங்க. நல்லது. சகஜயோகி ஆகிட்டீங்களா? அப்போ இன்றைக்கி நீங்கள் மாயாவுக்கு லீவ் கொடுத்துட்டீங்க, விடுமுறை கொடுத்துட்டீங்க. அதனால் இன்றைக்கி மாயா வரலையா யாருக்கும்? இன்றைக்கி மாயைக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டீங்களா? நல்லது. இன்றைக்கி விடை கொடுத்து அனுப்பிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். இப்படி நீங்கள் அன்பிலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா மாயாவுக்கு சதா காலத்துக்கும் விடை கொடுத்து அனுப்பிடலாமே. ஏன்னா இன்றைக்கி எப்படி மாயைக்கு விடை கொடுத்தீங்க? ஏன்னா இது அன்பு நிரம்பிய நாள் இல்லையா? அந்த அன்பில் மூழ்கினதுனால மாயை வரலை. மாயை வந்துச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நினைவு கட்டாகாமல் இருந்தால் மாயா வரலைன்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு அஸ்திவாரமாக இருந்தது அன்பில் மூழ்கினது தானே. அப்படி நீங்கள் எப்போவுமே அன்பில் மூழ்கி இருந்தீங்கன்னா எப்போவுமே மாயாவுக்கு விடை கொடுத்துடலாமே குழந்தை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இன்னையோட 2006 சொல்கிறார் 70 வருஷம் பூர்த்தியானது. ஸோ இப்போ 90 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆண்டுக்கான இந்த வருஷத்தை
பாப் தாதா வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேர் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த வருஷத்துக்கு பாபா என்ன திரும்ப பேர் வைக்கிறாரு, விலகி இருக்கும் ஆண்டுன்னு பேர் வைக்கிறார். அனைவருக்கும் அன்பான ஆண்டுன்னு பேர் வைக்கிறார். உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆண்டுன்னு பேர் வைக்கிறார். இன்னலற்ற ஆண்டுன்னு பேர் வைக்கிறார். இப்படித்தான் இந்த வருடத்தை கொண்டாட விரும்புகிறேன். எப்படி அனைத்திலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய ஆண்டாக, அனைவருக்கும் அன்பான ஆண்டாக, உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆண்டாக, கவலையே இல்லாத ஆண்டாக கொண்டாட விரும்புகிறார். ஏன்னா இது ஜனவரி 18, அப்போ தான் வருடம் தொடங்கி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த ஆண்டுக்கு பேர் வைக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குதா இந்த பேர்? என்ன முக்தி ஆண்டாக கொண்டாடலாமா? முக்தினா நான் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டது. ஏன்னா முக்தி தாமம் போகணும்ல, அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அதை கொடுக்கத்தான் பாபாவே பூமிக்கு வந்திருக்கிறார். அந்த முக்தியின் வள்ளல் சிவபாபாவோடு சேர்ந்து பலவிதமான அமைதி இழந்து துயரத்தில் வாடுற ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் முக்தி அடைந்த நிலையில் இருக்கணும். அதாவது எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட நிலையில் இருக்கணும். அதனால் மாஸ்டர் முக்தி வள்ளல் நீங்கள் இல்லையா? அப்போ மாஸ்டர் முக்தி வள்ளலாகி நீங்கள் முதல்ல முக்தி அடையணும். அப்போ தான் முக்தி ஆண்டை கொண்டாட முடியும், பிறருக்கு முக்தியை கொடுக்கவும் முடியும். ஏன்னா பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் சுயம் முக்தி அடைந்து மற்றவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீங்க, கருவியாக இருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல முக்தி அடையணும் இல்லையா? ஒரு சொல் முக்திக்கு மாறாக பந்தனத்தில் கட்டி போட்டுடுது, துக்கங்களுக்கு உங்களை அடிமையாக்கிடுது. ஸோ அது இப்படி இல்லை, அப்படி அப்படி இல்லை, இப்படி தானே சொல்கிறாங்க. கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் பாபா இப்படி இல்லை பாபா, அப்படி இருந்தது பாபா, இப்படி நடக்கலை பாபா, இப்படி நடக்கலைன்னா அப்படி நடந்திருக்கும் பாபா. இதுக்கு பேர் தான் சாக்கு போக்கு சொல்கிற விளையாட்டு. இதில் தான் பந்தனத்தில் மாட்டிக்கிறீங்கன்றார். அது எப்படி நடந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு தான் இருக்கணும் இல்லையா? காரணம் தேடக்கூடாது, நிவாரண சொரூபமாக இருக்கணும், தீர்வு சொரூபமாக இருக்கணும், பிரச்சனை சொரூபமாக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் பந்தனத்தில் சிக்கி இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை, விடுபட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் பந்தனத்தில் சிக்கிறதுனால கோபம் வந்திருக்கும். இதெல்லாம் பந்தனத்தில் இருக்கிறதுடைய அடையாளம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. ஸோ அதனால் இனி இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பாப்தாதா எல்லாருடைய ஃபைலையும் பார்த்தார். என்ன பார்த்தார் ஃபைலில்? பெரும்பான்மையானவர்களுடைய ஃபைலு நான் இதை பண்ணுவேன் பாபா, அதை பண்ணுவேன் பாபான்னு உறுதிமொழியினால் நிரம்பி இருக்குது. ரொம்ப விருப்பத்தோடு உறுதிமொழி கொடுக்குறாங்க, சிந்திக்கிறாங்க. ஆனால் இல்லையா, இந்த விகாரத்தை விட்டுடுவோம் பாபா, இந்த பலகீனத்தை விட்டுருவோம் பாபா, இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவோம் பாபான்ட்டு உறுதிமொழி கொடுக்குறாங்க. ஆனால் இதுவரையிலும் ஃபைலு பெருசாகிக்கிட்டே இருக்குதே தவிர எந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணலை. அப்படின்னா அது பெண்டிங்லேயே இருக்குது, இன்னும் முடியல, எதையுமே முடிக்கலை. வெறும் உறுதிமொழியாகவே இருக்குது, எதையும் ஃபாலோ பண்ணலை.
ஸோ பாபா போன வாரம் கூட சொன்னார் இல்லையா, உறுதிமொழிக்காக என்ன சொன்னார், உயிரே போனாலும் கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுன்றார். ஸோ பாப்தாதா இன்றைக்கி எல்லாருடைய ஃபைலையும் பார்க்குறார். நல்ல நல்ல உறுதிமொழிகள் நிறையா வச்சுருக்கிறீங்க. மனதாலும் உறுதிமொழி செஞ்சுருக்கிறீங்க, வார்த்தையினாலும் சொன்னீங்க, எழுதி கூட கொடுத்துருக்குறீங்க. உறுதிமொழி நல்ல உறுதிமொழி நிறைய இருக்குது. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் ஃபைலை பெருசாக்க போகிறீங்களா, அல்லது கொடுத்த வாக்கையெல்லாம் ஃபைனல் ஆக்க போகிறீங்களா? ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அதை விட்டாச்சு, பெண்டிங்கில் அதை வச்சுருக்க தேவையில்லை. அந்த பலகீனம் போயிடுச்சு. அப்படி பலகீனத்தை விட போகிறீங்களா? என்ன செய்வீங்க? முதல் வரிசையில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், பாண்டவர்கள் சொல்லுங்கள், டீச்சர் சொல்லுங்கள். ஏன்னா பாப்தாதா கிட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஃபைலு மலை மாதிரி. அதை முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்களா, அல்லது இன்னும் ஃபைலில் நிறைய பேப்பர் சேர்த்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? வாக்குறுதி பேப்பர். தலை குனியனும் மாறனும் பொறுத்துக்கணும் கேட்கணும், ஆனால் மாறியே தீருவேன் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். இது அப்படியே போன வாரம் சொன்னதே வருது பார்த்தீங்களா? இல்லை, இதனால் நான் பிறர் முன் தலை குனிய வந்தாலும் பரவாயில்ல, என்னை நான் மாற்றிக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, சகிச்சிக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பலகீனத்தை நான் மாற்றியே தீருவேன். உதாரணத்துக்கு கோபத்தை விட்டே தீருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. காமத்தை விட்டே தீருவேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. பற்றி விட்டே தீருவேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. பாருங்கள், எல்லாரையும் டிவியில் படம் பிடிங்க, எல்லோரையும். ஸோ 2 3 4 டிவி இருக்குது, எல்லா பக்கமும் படம் பிடிங்க. ஏன்னா அப்போலாம் எல்சிடி டிவி வந்துடுச்சு இல்லையா? எல்சிடி டிவி வந்துடுச்சோ இல்லை, டிவி வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் படம் பிடிக்க சொல்கிறார். இதை பதிவேட்டில் வைங்க. ஆமாம், அப்போ வந்திருக்கும், எல்சிடி அப்போல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதை ரெக்கார்டில் வைங்க. பாபாவுக்கு இதை படம் பிடிச்சி கொடுங்க. ஸோ டிவி இயக்கிறவங்க எங்கே இருக்கிறீங்க? எல்லோரும் கை உயர்த்துறவங்களெல்லாம் படம் பிடிச்சி கொடுக்க சொல்கிறார். ஏன்னா பாப்தாதா கூட அந்த ஃபைலுடைய பலனை அடையணும் இல்லை? ஃபைல் வச்சது எதுக்கு? அது முடிக்கணுன்றதுக்காக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், உங்களுக்காக கைத்தட்டுங்கள்ன்றார். இன்றைக்கி முடிச்சிடுவோன்னு தானே சொல்லியிருக்கிறீங்க. என்ன ஆனாலும் முடிச்சிடுவோம் பாபான்றவங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் அறிவியல், இன்னொரு பக்கம் மூன்றாந்தரமான மனிதர்கள், அடுத்தது பாவாத்மாக்கள் எல்லோரும் அவங்கவுங்க காரியத்தில் முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சயின்ஸும் முன்னேறிட்டு இருக்குது, மூன்றாந்தரமான மனிதர்களும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாவாத்மாக்களும் அவங்க காரியத்தை பாவம் செய்கிறதுல முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தை அழிக்கும். ஆனால் உலகம் அழியிறது எதுக்கு? சொர்க்கத்துக்கு. அப்போ சொர்க்கத்துக்கு தயாரானால் தானே உலகம் அழியும். அழிஞ்சு சொர்க்கம் வரணும். அப்போ அதுக்கு நீங்கள் தயாராகணுமே. அவங்களாம் ஸ்பீடாக போகிறாங்க, நீங்கள் ஏன் ஸ்லோவாக இருக்கிறீங்கன்றார். பாருங்கள், புத்தம் புதிய திட்டங்களெல்லாம் அமைக்கிறாங்க. ஆனால் நீங்களோ உலகத்தையே படைக்கிறவருடைய குழந்தைங்க. அதனால் நீங்கள் கூட இந்த வருடம் புதிய சாதனத்தை கையாளுங்க. உறுதிமொழி உறுதியாகட்டும் இல்லையா? அந்த திட எண்ணம் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? அது திடமாக இருக்கட்டும். ஏன்னா எல்லாருமே வெளிப்பாட்டை தான் விரும்புகிறாங்க. அது வெளிப்படணும்.
அதை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. ஸோ எவ்வளவு செலவு பண்ணி பெரிய பெரிய ப்ரோக்ராமெல்லாம் நடத்துகிறீங்க. ஒவ்வொரு துறையினரும் நல்லா முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அது கூடவே இந்த வருஷம் இன்னொன்னையும் நீங்கள் இணைக்கணும். அது என்னது? நீங்கள் எந்த சேவை செஞ்சாலும், அது வாய்மொழி சேவையாக இருந்தாலும் சரி, வெறும் வாய்மொழி மட்டும் பத்தாது. மனம், சொல், அன்பின் ஒத்துழைப்பு அப்படிங்கிற செயல், இந்த மூணும் ஒரே நேரத்தில் இந்த 3 சேவை நடக்கணுன்ற. எந்த சேவை நடந்தாலும் இந்த 3ம் நடக்கணுன்ற. இல்லை, அன்பின் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மனதினால் அந்த அன்பை கொடுக்கணும். ஸோ இதை தான் இந்த வருடம் புதிய சாதனத்தை பயன்படுத்த சொல்கிறார். பாப்தாதா விரும்புகிற மாதிரி பலன் கிடைக்க மாட்டேங்குதே, ஏன் அப்படி பண்ண மாட்டீங்க? இன்னும் நீங்களும் அப்படி மாறணும், அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை தானே விரும்புகிறீங்க. ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரைக்கும் எல்லோரும் இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்போ அவங்களும் நல்லவர்களாக மாறுறாங்களோ அப்போ தான் வெளிப்பாடு. இதே மாதிரி நானும் மாறணும்னு அவங்களும் முயற்சி பண்ணும்போது தான் பாபா வெளிப்பட்டுருக்கிறாருன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஞானத்தை கொடுத்துட்டாலே பாபா வெளிப்பட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் செய்கிற சேவையோடு ஒன்று சேர்த்துக்கணும். அது என்னது? ஒரே நேரத்தில் எண்ணம், சொல், செயலால் அன்பான ஒத்துழைப்பு கொடுக்கிறது. கூட இருக்கிற பிராமணரும் வெளியில் சேவையில் நிமித்தமாக இருக்கிறவங்களும் துணை செய்பவரும் அன்பு ஒத்துழைப்பு தருவது, இதுதான் செயல் வடிவத்தில் சேவையில் நற்பெயர் பெறுவதாகும் இல்லையா? ஸோ எண்ணம், சொல், செயலால் சேவை நடக்கணும். ஸோ ஒருவருக்கொருவர் அன்பான ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த அன்பு தான் இருக்கணும். இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. சரி, பரவாயில்ல, எனக்கு பிடிக்கலாம், பரவாயில்ல, உனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் இல்லையா? நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன், அப்படி பண்ணணும். பிறரை முன்னுக்கு வைக்கணும். அதுதான் செயல் வடிவத்தில் சேவையில் நல்ல பேர் வாங்கிறது. அதனால் இவர் இப்படி செஞ்சதுனால தான் இப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசக்கூடாது. அன்பிற்கு மாறாக கொஞ்சம் நான் சத்தம் போட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க எப்படி பேசினாலும் நீங்கள் அன்பாக தான் பேசணும், கோபமே வரக்கூடாது. ஸோ பாபான்னு சொல்ல மாட்டீங்க இல்லை, இந்த சேவை பாபாவோடைய சேவை. போன வாரமே சொன்னார் இல்லையா? பாபான்னு சொல்லாமல் இதை செய்ய வேண்டியிருக்குது, சொல்ல வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு, ஏதோ நீங்களாக பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்படி பண்ணாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஸோ இத்தனை வருடம் முரளி படிச்சிருக்கிறீங்க இல்லையா? பாப்தாதா இவ்வளோ நாள் சரி ஓகே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டார். அதுக்காக இன்னும் எத்தனை நாள் இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? மாறணும் இல்லை? இன்னும் எது வரைக்கும் மாறாமல் இருப்பீங்க? பாப்தாதாவோட எல்லாருமே ஆன்மீக உரையாடலில் என்ன கேட்குறாங்க பெரும்பான்மையானவர்கள்? பாபா எப்போ பாபா ஸ்க்ரீனை திறப்பீங்க? நாங்கள் எப்போ பாபா வெளிப்படுவோம்? எப்போ பாபா காட்சி காட்டுவீங்க? இதை தான் கேட்குறீங்க. இன்னும் எவ்வளோ நேரம்தான் நடக்காமல் இருக்கும் பாபான்னு கேட்குறீங்க. அதேமாதிரி பாப்தாதாவும் உங்ககிட்ட கேட்குறார். இந்த பழைய வார்த்தை, பழைய நடத்தை, பழைய அலட்சியம், கசப்புத்தன்மை
இதெல்லாம் இன்னும் எத்தனை காலம் நீங்கள் மாற்றாமல் இருப்பீங்க? இதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா உங்களை வெளிப்படுத்தலாம். நீங்கள் மாற்றிக்கலையே. இப்போ உடனே பாபா வெளிப்பட்டுட்டார். எல்லாம் பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்துட்டாங்க. வந்தால் பாபா வெளிப்படுத்துகிற மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்களா? மாறிட்டீங்களா? அப்படி ஆனால் தானே அவர் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு ஒரு செகண்டு தான் எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுக்கு. ஆனால் யாரை வெளிப்படுத்துகிறார்? முதல்ல குழந்தைங்களை வெளிப்படுத்துகிறார். ஸோ அப்போ நீங்கள் மாறணும் இல்லை? அதான் கேட்குறாரு. இன்னும் பழைய வார்த்தையே பேசிக்கிட்டு, பழைய மாதிரியே நடத்தை, பழைய மாதிரியே எண்ணம், பழைய மாதிரியே அலட்சியத்தன்மை, அந்த கசப்புத்தனமான வார்த்தை இன்னும் எவ்வளோ நாளைக்கு விடாமல் இருப்பீங்க? பாப்தாதாவுடைய கேள்வியும் இதே தான். இன்னும் எது வரைக்கு? நீங்கள் கேட்குறீங்கள, எது வரைக்கும் பாபா நீங்கள் எங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பீங்கன்னா, நானும் அதான் கேட்குறேன். எது வரைக்கும் நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றாமல் இருப்பீங்க? பதில் சொல்லுங்க. அப்போ தான் பாப்தாதாவும் பதில் சொல்லுவார். ஏன்னா உங்களை சார்ந்து தான் இருக்குது அது. அப்போ சொல்லுவார் பாபா, எப்போ விநாசம் நடக்கும்ன்ட்டு. நீங்கள் மாறினா தானே விநாசம் நடக்கும். ஏன்னா பாபா நினச்சா ஒரு செகண்டில் விநாசத்தின் ஸ்க்ரீனை திறக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜ்யம் செய்கிறவங்க தயாராக இருக்கிறீங்களா? ஏன்னா உங்களை வெளிப்படுத்தணும்ல. அந்த விநாச காலத்தில் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கிறத எல்லோரும் பார்க்கணும். அப்போ தான் நம்புவாங்க, ஆஹா இவங்க கண்டிப்பாக கடவுளுடைய குழந்தைங்க, கிறிஸ்தவர்கள் சொல்கிறதுன்னா தேவ பிள்ளைகள் இவங்க தான் அப்படின்னு உணர்வாங்க. நம்மளாம் சும்மா பேசுகிறதுக்கு தான் லைக், இவங்க நிஜத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ராஜ்யம் செய்கிற நீங்கள் தயாராகிட்டீங்களா? இப்பொழுதிலிருந்தே நீங்கள் தயார் நிலையிலே இருந்தால்தான் அந்த முடிவு தேதியை நீங்கள் அருகில் கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வர்றதே நீங்கள் தான். அதனால் எந்த பலவீனத்துக்கும் காரணம் காட்டாதீங்க. இதனால தான் நான் கோபப்பட்டேன், இதனால தான் காமவயப்பட்டேன். எது நடந்தாலும் எந்த விகாரமும் வரக்கூடாது. நிவாரணம் செய்யுங்க. காரணம் வேண்டாம், நிவாரணம் செய்யுங்க. இது காரணம்னு சொல்லாதீங்க. பாப்தாதா நாள் முழுவதும் குழந்தைங்களுடைய விளையாட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குழந்தைங்க மேலே அன்பு இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் பாபா விளையாட்டை பார்க்குறார். அப்படின்னு அர்த்தம். நாள் முழுவதும் இந்த பழைய காரணம் சொல்கிற விளையாட்டே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாபாவுக்கு அன்பு இருக்கிறதுனால பொறுத்துக்கிறார். ஆனால் பாப்தாதா கிட்ட மிகப்பெரிய டிவி இருக்குது. அந்த டிவியில் ஒரே நேரத்தில் முழு உலகத்தையும் அவரால் பார்க்க முடியும். அதனால் பாப்தாதா அநேக விதமான விளையாட்டுக்களை பார்க்குறார். ஸோ இதில் நாலாபுரமும் உள்ள குழந்தைங்க தென்படுறாங்க. எல்லாரையும் பார்க்குறார். ஸோ அவங்க அமெரிக்காவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, டெல்லி குர்கானை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தெரிகிறாங்க. நல்லா சாக்கு போக்கு சொல்கிறீங்க, இதுதான் காரணம் பாபா, இதனால தான் விழுந்தோம் பாபான்ட்டு. இது ஏன் தப்பு இல்லை பாபா, இவங்க இப்படி பண்ணாங்க பாபா, அவங்க தான் பாபா காரணம். ஏன் தப்பு இல்லை பாபா, இவர் அப்படி செஞ்சார் பாபா, அவர் அப்படி செஞ்சார் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறார், சரி அவர் செஞ்சார், ஆனால் நீங்கள் சமாதானம் செஞ்சீங்களா அல்லது காரணத்தை காரணமாகவே விட்டுட்டீங்களா? இல்லை, சமாதான ஸ்வரூபமாகணும் இல்லை. அவர் கோபத்தை தோன்ற மாதிரி பேசினார், நீங்கள் அமைதியாக பேசி இருக்கணும்ல, அதுதானே சமாதான ஸ்வரூபம். அதை பண்ணீங்களா? காரணத்தை காரணமாகவே விட்டுட்டிங்களா அல்லது காரணத்தை நிவாரணமாக மாற்றினீங்களா? நிவாரணம்னு என்ன? சொல்யூஷன் என்ன? அமைதிப்படுத்துறது. எல்லோருமே பாபா உங்களுக்கு என்ன ஆசை பாபான்னு கேட்குறீங்கல்ல. அதனால் பாப்தாதா அவருடைய ஆசையை சொல்கிறார். பாப்தாதாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் குழந்தை. நிவாரணம் தான் தெரியணும், காரணம் அழிந்தே போகணுன்றார்.
காரணமே தெரியக்கூடாது. அந்த தீர்வின் சொரூபமாக, சமாதான சொரூபமாக தான் என் குழந்தைங்க இருக்கணும். எல்லா மதத்துலையும் பாருங்கள், முஸ்லீம்கள் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்ன்றாங்க. கிறிஸ்தவர்கள் அடிக்கடி இந்த சமாதானன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ காரணம் அழிஞ்சு போகணும். இன்னல்கள் அகன்று சதா சமாதானமாகவே திகழணும். முடியுமா கேட்குறார். முடியுமா குழந்தை? முதல் வரிசையில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், முடியுமா? குறைஞ்சபட்சம் தலையாவது அசைக்கலாமே. பின்னால் உள்ளவர்கள் சொல்லுங்கள், முடியுமா? எல்லோரும் முடியும் பாபான்னு கை உயர்த்துறாங்க. நல்லது. ஏன்னா நாளைக்கு நான் டிவி பார்க்கும்போது தெரியும்ல நீங்கள் சமாதான சொரூபமாக ஆயிட்டீங்களா இல்லையான்ட்டு. ஸோ நாளைக்கு டிவியை பார்க்கும்பொழுது வெளிநாடாக இருந்தாலும் சரி, சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே காரணமே தெரியக்கூடாது. பக்காவா? ஏன் இதில் ஓகே பாபான்னு சொல்ல மாட்டீங்க? உறுதியாக கை உயர்த்துங்க. ஸோ பாபாவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கை உயர்த்துறீங்க. ஏன்னா கை உயர்த்தி பாபாவை மகிழ்விக்கிறது எப்படின்னு குழந்தைங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா பாப்தாதா அதை பார்த்து சிந்திக்கிறார். கோடியில் ஒருவரான நீங்கள், சிலரிலும் சிலரான நீங்கள் தான் இதுக்கு நிமித்தமாக இருக்கிறீங்க. ஏன்னா குழந்தைகளாகிய நீங்கள் இல்லாமல் இதை வேறு யார் பண்ண முடியும்? நீங்கள் தான் செஞ்சாகணும். பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேலே நம்பிக்கை இருக்குது. பாபா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறார் பாருங்க. அந்த நம்பிக்கை கெடுக்கலாமா நம்ம? மேலும் புதுசாக வரவங்க கூட உங்கள் மனநிலையை பார்த்து அவங்க தன்னை மாற்றிக்குவாங்க, சரியாகிடுவாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக அனுபவமாகாது. நீங்கள் மாறிட்டால் போதும், உங்களை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் என்னைக்கு பாபா குழந்தையாக பிறந்தீங்களோ அன்னைக்கே சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. என்னென்ன? பாபா உங்களுக்கு துணையாக இருந்து செயல்படுவோம், பாபா உங்கள் கூடவே நாங்கள் வருவோம், பிரம்மா பாபாவோட ராஜ்யம் செய்ய வருவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிங்க. ஞாபகம் இருக்குதா? உடன் இருப்போம், உடன் செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னா பாபாவோடு சேர்ந்து சேவையிலும் துணையாக இருப்பீங்க தானே? இப்போ என்ன பண்ணலாம்? நல்ல கை உயர்த்தினீங்க. பாப்தாதாவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா நாம் இந்த தேதியில் இந்த நாளில் இதற்காகத்தானே கையை உயர்த்தணும், கோபப்பட மாட்டோன்னு, கவலைப்பட மாட்டோம்னு அப்படின்னு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதும், தானாக உதவி கிடச்சிடும். இதுதான் நினைவு யாத்திரை. பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்லை, பாபாவுக்கு நம்ம உறுதி கொடுத்தது நினைவு, பாபா நமக்கு சொன்ன விஷயங்களை நினைவு பண்ணுறது. அந்த நினைவு வந்தாலே அந்த சொரூபம் ஆகிடும். ஞாபகப்படுத்திட்டாலே போதும்ன்றார். எவ்வளோ ரகசியத்தை பாபா சொல்கிறார் இல்லையா? நினச்சா போதும், உதவி கிடச்சிடும். நீங்கள் ஆகியே தீரணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் தான் ஆக போகிறீங்க. அதனால் எப்படியும் ஆக போகிறீங்க, அதை விரைந்து ஆகிடுங்க, தீவிரப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க முயற்சியை. ஏன்னா முந்தைய கல்பத்தில் நாம் தான் ஆனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? ஸோ இப்போ கூட என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கல்பமும் நாம் தான் ஆகணும் அப்படி தானே உறுதியாக நினைக்கிறீங்க? அல்லது 2 வருஷம் உறுதியாக இருந்துட்டு 3ஆவது வருஷம் விட்டுட்டீங்களா போன கல்பத்தில்? எப்படி கேட்குறார்? தொடர்ந்து உறுதியாக இருந்தீங்களா கடைசி வரைக்கும், அல்லது பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்களா?
நாம் தான் கருவி அப்படிங்கிறது சதா ஞாபகத்தில் வைங்க. ஏன்னா நம்ம கோடியில் சிலர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த வார்த்தை கேட்கும்போதே எப்படி இருக்கு? 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன். கோடியில் ஒருத்தர் நாம். கோடியில் சிலர், அந்த சிலரிலும் மிகச்சிலர் நான். ஸோ அப்படி கோடியில் சிலராக இருக்கிறவங்க தான் பாபா குழந்தையாகி இருக்கிறோம். அந்த மாதிரி சம்பூர்ணமாக ஆகி காட்டுவோம். பலகீனத்தை அழித்து காட்டுவோம். காரணத்தை அழித்து நிவாரண சொரூபமாகி காட்டுவோம். அதுதான் நான் நினைக்கணும். நீங்கள் தான் அந்த சிலரிலும் சிலர். இன்று அன்பு நிறைந்த நன்னாள் இல்லையா? அதனால் அன்பில் எதையுமே செய்கிறது கஷ்டமாகவே அனுபவமாகாது. அதனால் பாப்தாதா இன்றைக்கி எல்லோருக்கும் இதை ஞாபகப்படுத்துகிறார். பிரம்மா பாபா கிட்ட குழந்தைங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. இதை பார்த்து சிவபாபாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. நாலாபுரமும் பார்க்கும் பொழுது 1 வருட பாபா குழந்தையாக இருந்தாலும் 70 வருட பாபா குழந்தையாக இருந்தாலும் எல்லாருமே இன்றைக்கி அன்பில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. அதனால் சிவபாபா கூட பிரம்மா பாபா மீது குழந்தைங்களுக்கு இருக்கிற அன்பை பார்த்து பெருமைப்படுறார், பெருமிதம் கொள்கிறார். ஸோ இன்றைய நாளில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு பாபா கேட்குறார். ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் பார்ட்டி கூட பாப்தாதா முன்னாடி தோன்றுகிறார்கள். அட்வான்ஸ் பார்ட்டி கூட, அதாவது அட்வான்ஸ் பார்ட்டியினரும் பாபாவும் சேர்ந்து எப்போது முக்திதாமம் கதவை திறப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்வான்ஸ் பார்ட்டியில் அனைவரும் பாப்தாதா கிட்ட எங்களுக்கும் டேட் சொல்லுங்கள், முக்திதாமத்துக்கு எப்போ போகிறது அப்படின்னு கேட்குறாங்களாம். நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள்? பதில் கொடுக்கறதுல யார் புத்திசாலி? பாப்தாதா மிக விரைவாகவே நடந்தேறும்னு சொல்கிறார். ஆனால் பாப்தாதாவுக்கு இதில் குழந்தைகளாகிய உங்களுடைய உதவி தேவைப்படுது. நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? எப்படி இப்போ அந்த பிபிஓவில் வெளிநாட்டிலேருந்து ப்ராஜெக்ட் வாங்குவாங்க. அவங்க கிட்ட எப்போ முடிப்பீங்கன்னும் போது அந்த ப்ராஜெக்டை வாங்கினவர் இந்த டேட்டுக்குள்ளேன்னுவார். எதை வச்சு சொல்லுவார்? இங்கே இருக்கிறவங்க வேலை செஞ்சுடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில். அந்த மாதிரி தான் பாபாவும் சொல்லிட்டார், சீக்கிரமாக முடிஞ்சிடணும். ஆனால் எந்த நம்பிக்கையில்? குழந்தைங்க உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் பாபா சொல்லியிருக்கிறார். அதனால் குழந்தைங்களுடைய உதவி தேவைப்படுது. ஸோ எல்லோரும் ஒன்றா தானே போவோம். உடன் இணைந்தே செல்பவர்கள் தானே நீங்கள், அல்லது நின்று தயங்கி செல்பவர்களா? பாபா கூடவே செல்பவர்கள் தானே. ஸோ பாபா கூடவே போகிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குது தானே. அப்போ கண்டிப்பாக பாபாவுக்கு சமமாக ஆகணும் தானே. ஏன்னா பாபா கூடவே போகணுன்னா பாபாவுக்கு சமமானவங்க தானே பாபா கூடவே போக முடியும். அப்போ சமமாகியே தீரணும். அப்போ தான் பாபா கூட போக முடியும். ஸோ என்ன பழமொழி இருக்குது? கையோடு கை சேர்த்து உடன் செல்வோம். கையோடு கைனா என்ன அர்த்தம்? சமநிலைன்னு அர்த்தம். ஸோ தாதிகளை பாபா கேட்குறார், தயாராவீங்களா? ஸோ தாதிகள் கை உயர்த்துங்க. உங்களை பெரியவர்கள்னு சொல்கிறாங்க. தாதினா பெரியவங்கன்னு தான் அர்த்தம். சொல்லுங்கள், தாதா மற்றும் தாதிகள் ஏதாவது டேட்டு வச்சுருக்கிறீங்களா? உடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லைன்ட்டு. சரி, இதோடைய அர்த்தம் என்ன?
இப்போ தயார் தானே? ஏன்னா பாபா கேட்டால் பதில் நல்லா கொடுக்குறீங்க தாதிகள். முழுமை அடைந்தே தீரணும். சிறியவர் பெரியவர் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பாகணும். எல்லோரும் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? சம்பூர்ணம் அடைந்தே தீரணும். ஸோ இதில் சின்னவர் ஆகிடக்கூடாது. நான் இப்போ தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 7 நாள் குழந்தையாக இருந்தாலும் பொறுப்பானவர் தான். ஏன்னா 7 நாள் குழந்தையாக இருந்தாலும் பாபா கூடவே தானே போகணும். தனியாக போகணும்னா பாபா போயிடுவார் அப்புறம் விட்டுட்டு. ஆனால் பாபா அப்படி போக முடியாது இல்லையா? கண்டிப்பாக உங்களை கூடவே அழைச்சிட்டு போகணும். ஏன்னா அதுதான் பாபாவும் குழந்தைங்களும் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்த உறுதிமொழி. இந்த உறுதிமொழி தான் பைபிளில் உடன்படிக்கைன்னு வரும். கடவுள் மனிதர்களிடம் பண்ண உடன்படிக்கை, மோசஸிடம் பண்ண உடன்படிக்கைன்ட்டு. உறுதிமொழியை காப்பாற்றணும் இல்லையா? காப்பாற்றுவீங்க தானே? நல்லது. ஸோ பாப்தாதாவுக்கு 4 திசையிலிருந்தும் லெட்டர் வந்திருக்கு, நினைவு வந்திருக்குது, இமெயில் வந்திருக்குது, ஃபோன் வந்திருக்குது, நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே மதுபன்லேயும் வந்தது, அங்கே வதனத்துலேயும் வந்தது. இன்றைய நாளில் பந்தனத்தில் உள்ள மாதர்களுடைய அன்பு நிறைந்த மனதின் நினைவுகள் கூட பாப்தாதாவை வந்தடைந்தது. அத்தகைய அன்பான குழந்தைங்களை பாப்தாதா கூட ரொம்ப அதிகமாக நினைவு செய்கிறார், ஆசைகளும் கொடுக்கிறார். நல்லது. வரதானம். தெளிவான புத்தி அப்படிங்கிற கோட்டின் ஆதாரத்தில் முதல் எண்ணில் தேர்ச்சி அடையும் எவரடியானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போவுமே தயாராக இருக்கிறது, எவரடியாக இருக்கிறது. இதுதான் பிராமண வாழ்க்கையின் சிறப்பு இயல்பு. பாபா எப்போ கூப்பிட்டாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். மாயை எந்த ரூபத்தில் எப்போ வந்தாலும் அதை வெற்றி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒரு பாபா நினைவிலே இருக்கிறது, எப்போவுமே எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறது. ஸோ பாபா கிட்ட என்ன கட்டளை கிடைத்தாலும் அதை ஏற்கிற அளவுக்கு புத்தின்ற லைனு தெளிவாக பாபாவோடு இணைஞ்சிருக்கணும். இல்லை வேறு எதுலேயும் உங்கள் மைண்ட் இருக்கக்கூடாது. மைண்டில் ஒரு தாய் அடுப்பில் பாலை வச்சுட்டு வெளியில் ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு பொருள் விற்கிறவங்ககிட்ட வராங்கன்னா அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? பால் எந்த நேரம் வேணாலும் பொங்கிடும் அப்படின்ட்டு. அதேமாரி கை குழந்தை போட்டு வந்தாலும் அந்த குழந்தை மேலே கவனம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு பாபா மேலே கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே, எது நடந்தாலும். அதுதான் உங்களுடைய புத்தின்ற லைனு தெளிவாக இருக்கணும். பாபாவுடைய கட்டளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். வேறு எதுலேயுமே உங்கள் மைண்டு போகக்கூடாது. அப்படி இருந்தால் எதுவுமே சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எப்போவுமே தயாராக இருக்கிறீங்க இல்லையா? எதிர்பாராத திடீர்னு ஒரு கேள்வி, டெஸ்ட் பேப்பர் வந்தால் தான் உங்களுக்கு பயம் வரும். ஆனால் டெஸ்ட் பேப்பர் அப்படி தான் வரும், திடீர்னு தான் வரும். கட்டளையும் வரும். இங்கேயே உட்காருங்கன்னு சொல்கிறார். வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. வெளிநாடுன்னு என்ன, இந்த நாட்டில் இருந்தே கூட மதுபனுக்கு போகிறாங்க, நீ இங்கேயே இருந்துடு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறீங்களா? அல்லது டக்குன்னு இங்கே போங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உடனே போக தயாராக இருப்பீங்களா? ஸோ அப்போ எந்த விஷயமோ அல்லது சம்பந்தமோ உங்கள் புத்தியில் வரவே இல்லை, பாபா கட்டளை ஃபாலோ பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் வரலன்னா மட்டும்தான் முதல் எண்ணில் உங்களால் வெற்றி அடைய முடியும். எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். இல்லை வேறு யார் ஞாபகமும் ஐயோ வீட்டில் சொல்லாமல் வந்துட்டுமே நம்ம போகலன்னா என்ன, அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்றது. அப்படி இருந்தால் தான் முதல் நம்பரில் உங்களால் வெற்றி அடைய முடியுன்றார்.
ஆனால் இது எல்லாமே எதிர்பாராத நேரத்தில் தான் வரும். எதிர்பாராத டெஸ்ட் பேப்பராக தான் வரும் இல்லையா? என்ன பண்ணணும்? எவர் ரெடியாக இருங்க. எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பருக்கும் தயாராக இருங்க. எப்படி தயாராக இருக்கிறது? பாபாவோட மட்டும் புத்தியை இணைச்சிருக்கிறது எப்போவுமே. செம்ம பவர்ஃபுல் முரளி, செம்ம வரதானம். ஸ்லோகன்: மனதை சக்திசாலியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஆத்மாவுக்கு பாபாவுடைய நினைவுன்ற உணவு கொடுங்க, சக்தின்ற உணவு கொடுங்க. பாபா நினைவில் மட்டுமே இருந்தாலே ஆத்மா சக்திசாலியாக தான் இருக்கும், மனம் சக்திசாலியாக தான் இருக்கும் இல்லையா? டெஸ்ட் பேப்பர் பயங்கரமாக வரணும் அப்படின்னா அதுக்கு மனம் சக்திசாலியாக இருக்கணும் இல்லையா? இப்போ பாபா நினைவு 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 இதை தான் ஃபுல்லாகவே எல்லா முரளியோடைய சாரமும் இதை தான். அவ்யக்த இஷாரா: பாபாவுடைய நினைவுன்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். நிறைய குழந்தைங்க யோகத்தில் உட்காரும் பொழுது ஆத்மாபிமானி ஆகிறதுக்கு பதிலாக சேவையின் நினைவு வருது பாபான்னு சொல்கிறாங்க இல்லை? யோகா பண்ணும்போது தான் நிறைய சேவை, இது பண்ணணும் அது பண்ணணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற எண்ணமெல்லாம் வரும். அதை தான் பாபா சொல்கிறார். அப்படி சொல்கிறாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. 2-3 நாளாக அதை சொல்கிறார் இல்லையா? சேவை நினைவு கூட வராத அளவுக்கு யோகத்தில் இருக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படியே ஆத்மா அசரீரி ஆகணும், உடலையே மறந்து சல்லுன்னு மேலே போகணும். அப்படி ஆகிறதுக்கு பதிலாக சேவை பற்றிய எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒரு நொடி டெஸ்ட் பேப்பரில் ஃபெயில் ஆகிடுவீங்க. எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் வரதானம் அவ்யக்த இஷாரா ரெண்டுத்துலேயுமே பாபா எவர் ரெடியாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்கிறார். சேவை பற்றிய எண்ணம் கூட இருக்கக்கூடாதுன்றார். அப்போ சேவை செய்யும்போது கூட விடுபட்டு சேவை செய்யணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது இன்றைக்கி பாபா ஒன்று டச் பண்ணார். என்னென்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கடைசியில் கைலாயத்தை நோக்கி போகிறாங்க, இமயமலை ஏறுறாங்க. வரிசையாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போயிட்டுருக்குறாங்க. கடைசியில் திரௌபதி, முன்னாடி தர்மருக்கு பக்கத்தில் பீமர். நடந்து போயிட்டு இருக்கும்போது திரௌபதி மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் இறந்துட்டான்னு பீமன் கேட்குறார் தர்மர்கிட்ட. தர்மர் சொல்கிறார், அவளுக்கு ஏதோ ரொம்ப கோபப்படுவா அந்த மாதிரி ஏதோ சொல்கிறார். ஆனால் அவர் திரும்பி பார்க்கல, பதில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு சகோதரன் சகாதேவன் இருக்கிறான், அதுக்கு ஏதோ சொல்கிறார், அழகாக இருக்கிறன்ட்டு அவனுக்கு கர்வம். அடுத்தது இன்னொருத்தர். அப்போ இங்கே இறக்குறதுன்றது பிராமண வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது, ஃபெயில் ஆகிறது. எதனால் ஃபெயில் ஆகிறாங்க? ஏன்னா அந்த மாதிரி தான் வரும் டெஸ்ட் பேப்பர். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எதையுமே திரும்பி பார்க்காம போயிட்டுருக்கிறார். அப்போ மனைவி இறந்தாலும், ஏன்னா அவருக்கு குடும்பமே அங்கே மனைவியும் சகோதரர்களும் தான். மனைவி இறந்தாலும் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்றதை அவருடைய புத்தியை விட்டு நீங்கலை. மனைவியுடைய எண்ணம் அங்கே வரலை. பாபா சொல்கிறல அந்த ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பரு அப்படி போயிட்டுருக்கிறார். ஸோ இதுதான் அங்கே ரகசியமே. அதேமாதிரி ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது கூட அது அப்படியே அங்கே ஸ்வாகா பண்ணிட்டா மாதிரி. காரியம் செய்கிறேன், விடுபட்டு தான் செய்கிறேன், முடிச்சுட்டு அதை நான் செஞ்சேன்ற உணர்வே இல்லை. அடுத்த காரியம் செய்கிறேன், நான் எது செஞ்சாலும் பாபா நினைவு கட் ஆகாமல் பார்த்துக்கணும். சேவையே செய்தாலும் விடுபட்டு சேவை செய்யணுன்றதுடைய அர்த்தம் இது தான். பாபா நினைவில் மூழ்கி பண்ணணுன்றது.
அப்போ தான் நீங்கள் யோகத்தில் உட்காரும்போது சேவை பற்றிய நினைவு இருக்காது. இல்லைனா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஞாபகம் வந்துடும். வந்துடுச்சுன்னா ஃபெயில் ஆகிடுவீங்கன்றார். அந்த நேரம் ஒரு பாபாவை தவிர எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. ஒரு பாபா, அப்புறம் நான் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, இந்த 3 தவிர வேறு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா சேவைனா கூட உடம்பு ஞாபகம் வந்துடும். ஏன்னா உடல் மூலமாக தானே சேவை செய்கிறீங்க. நீங்கள் நிராகாரியாக இல்லை போகணும். ஸோ அதனால் தேவையான நேரத்தில் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி மனநிலையில் உங்களால் நிறைவேற முடியலன்னா ஏமாந்து போயிடுவீங்கன்ற. கடைசியில் பிரம்மபாபா அதை தானே தாரக மந்திரமாக சொல்லிட்டு போனார். நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்திருக்கிறார். உடம்பு இருந்தால் தான் விகாரம் வரும், உடம்பு இருந்தால் தான் அகங்காரம் வரும். அப்போ ஆத்ம உணர்வில் இருக்குன்னா இந்த 3மே ஞாபகம் இருக்கணும். நான் நிராகாரியாக இருக்கிறேன், அதாவது உடலற்றவன். நிர்விகாரியாக இருக்கிறேன், விகாரமற்றவன். அகங்காரியாக இருக்கிறேன், தேக அகங்காரமே இல்லாமல் இருக்கிறேன். இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த அமைதி நிரந்தரமாக இருக்கும். அப்படியே அமைதியான உலகத்துக்கு போய் சுகமான சொர்க்கத்தில் லேண்ட் ஆகிடும். சமர்ப்புதமான முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.